12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பலவீனத்தை தீட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப மோசமா நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா கையாண்டாங்க. ஆனால் இன்னைக்கு அது கொஞ்சம் நார்மலாக நிறைய அவேர்னஸ் கொடுத்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அன்றைக்கு உள்ள காலத்தில் ஒரு குஷ்டரோகியை ட்ரீட் பண்ணுறது மாதிரி தான் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வருத்தம் வியாதியினால் உண்டான வருத்தம், ரெண்டாவது அவங்க சொல்றாங்க வைத்தியர்களால் உண்டான வருத்தம். அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 மாத்திரை கொடுத்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி பண்ணி ஐயோ கொடுமையான ஒன்று. அதுவும் சிஸ்டர்ஸை பொறுத்த அளவில் லேடிஸை பொறுத்த அளவில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க இருக்கிறவங்க லேடி டாக்டரா இருக்கணும், ஜென்ஸ் டாக்டரா இருக்க முடியாது, எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அவங்க பார்த்து டெஸ்ட் பண்ணவும் முடியாது. எவ்வளவு வருத்தம்! ஒன்று வியாதியினால் வந்த வருத்தம், இன்னொன்று வைத்தியரினால் வந்த வருத்தம், மூன்றாவது என்ன அப்படின்னா இவங்கள அவ்வளோ வசதி உள்ளவங்களா இருந்தோம் இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து இந்த நோய் வந்ததுனால எல்லா பணத்தையும் இழந்து இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஆயிட்டாங்க. பணமும் போயிருச்சு, சரீரமும் பலவீனம், டாக்டரால பலவீனம், இவர்களுக்கு பணமும் இல்லை. இப்போ வேதம் சொல்லுகிறது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது என்ன பண்ணினாங்கன்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் எதை கேட்டார் அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, தன் இருதயத்துக்குள்ள சொல்றாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன்னு தான் மனசுல பேசினத வழியில நடந்துட்டு இருக்கிற கர்த்தர் கேட்டு அந்த மகளுக்கு சுகம் கொடுத்தார். இந்த வியாதியினுடைய முகாந்திரமே என்னன்னா அவங்கள செலவை இழுத்து விடணும், அவங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும், சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடணும். அதுதான் இந்த வியாதியினுடைய நோக்கம். இந்த வியாதி வந்தது அதற்காக தான் வந்துச்சு. ஆனா கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளிய வச்சாரு. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க வைத்தியர்களால பாடுபட்டு இருக்கிறீங்களோ, மருந்துகளினால பாடுபட்டு இருக்கிறீங்களோ, எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே பிடிக்கல, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பிடிக்கல, எனக்கு இந்த மாத்திரை மருந்து சாப்பிடுறது பிடிக்கல, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஏசப்பா, ட்ரீட்மெண்டே இல்லாம குழந்தைய கர்த்தர் தரணும், ட்ரீட்மெண்டே இல்லாம அந்த வியாதியை கர்த்தர் சரி ஆக்கணும். சுகம் கொடுக்கிற கர்த்தர், சுகம் கொடுக்கிற கர்த்தர், சுகத்தை தருவீராகப்பா.